இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா ரசவதி. இது ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, வில்லன் வந்து போலீஸாக இருக்கார். அவர் ஹீரோயினை வந்து கொன்றாரு. இது தெரியாமல் இருக்காரு ஹீரோ. இந்த விஷயம் தெரிய வரும்போது ஹீரோ வந்து வில்லனை கொல்றாரா, இல்லை வில்லன் வந்து விஷயம் தெரிஞ்சது ஹீரோ மட்டும்தான் அவரை கொன்றாரா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. சரி, இந்த மூவிக்குள்ளே போகலாம் வாங்க. போலீஸ், அதாவது வில்லனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டு ரொம்ப ஒரு கெட்ட பாஸ்ட் இருக்கும். அதனால மென்டலி அஃபெக்டடாக இருப்பார். இவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அது என்ன தப்புன்னு காமிக்க மாட்டாங்க. ஆனால் அதை அவரோட இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்றாரு. ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணி, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸில் வா, உன்னை நான் அங்கே வச்சு பேசிக்கிறேன், நான் எஸ்பி கிட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வில்லன் வந்து பயந்துடுறாரு. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்ட போல, கண்டுபிடிச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சேன், இவர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை தான் நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை திட்டுறாரு. நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கும். அதுக்கு எல்லாரும் போய் கண்டுபிடிங்க யாருன்னு அப்படின்னு சொல்லி எல்லா போலீஸும் அமுச்சு விட்ருப்பாரு. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருப்பாங்க. அவரையும் டீ வாங்க வெளியே அமுச்சு விட்ருப்பாரு. இவர் வில்லன் பார்ப்பாரு, இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சி, விஷயம் தெரிஞ்ச இவர் ஒருத்தரையும் நம்ம கொலை பண்ணிடலாம், அப்படி கொலை பண்ணிட்டோம்னா இந்த கேஸ்லேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே முன்னாடி போகிற மாதிரி போய் பின்வாசல் வழியாக வந்து இன்ஸ்பெக்டரை கொன்றுவார். கொன்ட்டு அவரோட கன்னை வச்சு தெரியாமல் ட்ரிகர் பண்ணிட்ட மாதிரி அந்த கேஸை முடிச்சு விட்ருவாரு. கட் பண்ணால் இந்த சைடு ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ வந்து பழனியில் ஒரு சித்தா டாக்டராக இருப்பார். அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு புறா வந்து அடிபட்டிருக்கும். சின்ன பசங்க அதை எடுத்து வச்சுருப்பாங்க. அதை வந்து அவர் சரி பண்ணி பறக்க விடுவார். அவர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அது மூலிமா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து அப்படியே கொடைக்கானல் போகிறாரு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய பாய்ஸ் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அந்த பாட்டில்ஸ்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அதை வந்து இவர் பொறுக்கி எடுத்துகிட்ருப்பாரு. அந்த பாய்ஸ் வந்து என் ஃபோனை பார்த்தீங்களான்னு சொல்லி ஒரு போதையில் வந்து கேட்கும்போது, இல்லை என்கிட்ட இல்லைன்னொடனே கால் பண்ணி பார்த்தா அவங்க கார்லேயே தான் இருக்கும். தேங்க்ஸ் பாஸ், என்ன பாஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு கீழே வந்து இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டான பர்சன்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படி அங்கே நிற்கும் போது வந்து ஒரு பஸ் கிராஸ் ஆகும். அதில் ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டூ போட்டிருப்பாங்க. அதே டேட்டூ வந்து ஹீரோ கையிலையும் இருக்கும். அவர் வந்து வெளியே நின்றுட்டே ஹீரோயினை பார்த்து அழுகாதீங்க சிரிங்கன்னு சொல்லி சைகையில் கட்டுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும். ஹீரோயின் பேர் வந்து இதில் சூர்யா. அவங்க என்னவா இருப்பாங்கன்னா ஹோட்டல் மேனேஜராக இருப்பாங்க. அன்றைக்கி நைட் என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோ தூங்கிட்டு இருப்பார். ஹீரோ ட்ரீமில் வந்து ஒரு பொண்ணு தூரமாக நின்றுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சியாகி எந்திரிச்சிருவார். என்னடா இப்படி நம்மளுக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிருவார். அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, ஒருத்தர் வந்து ஹீரோ கிட்ட வந்து, என் பொண்ணுக்கு நீங்கள் வந்து வைத்தியம் பாருங்கள், அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்றாங்க, உடம்புலாம் தடுப்பு தடுப்பாக இருக்குது, நான் சைக்காட்ரிஸ்ட்டை காமிச்சேன் ஆனாலும் குணமாக இல்லை, அவள் உடம்புல வந்து ஏதோ டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு தடிப்பாக வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த ஊர்லேயே நீங்கள் தான் வந்து சிறப்பான சித்தா டாக்டர்னு சொன்னாங்க, அதனால நீங்கள் வந்து இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து இல்லை ஒருத்தர் பண்ண ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு என்கிட்ட வராதிங்க, அதையே போய் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அது அவளுக்கு கேட்கல, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு வரமாட்டார், தயங்குவார். இல்லை நான் வரலன்னு சொல்லுவார். அப்புறம் சரி ரொம்ப கெஞ்சி கூப்பிட்றனால சரி வாங்க அப்படின்னு சொல்லி போவார். போகிற வழியில் பூண்டு வாங்கிட்டு போவார், மலைப்பூண்டு. இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது பேய் ஓட்டுறதுக்கு, இது எதுக்கு, இது பேய் ஓட்டுறது இல்லை, உங்கள் பொண்ணுக்கு வந்து ஃபுட் டைஜஷன் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் தூக்கத்தில் எந்திரிச்சோடனே அவங்க கனவுல வரதெல்லாம் நிஜத்தில் நடந்த மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதுதான் பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அது கொடுத்தோடனே அந்த பொண்ணுக்கு சரியாயிரும். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கு இது பிடிக்காம இருக்கும். யார் அது, நம்ம ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், இவர் திடீர்னு வந்து ஒரு நாளே சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்ருப்பாரு. அவர் வந்தோடனே ரொம்ப நெக்லிஜென்ஸாக வந்து கண்டுக்காத மாதிரி ரொம்ப வெயிட் பண்ண வைப்பாங்க. ரொம்ப நேரம் கழித்து அவர் கூப்பிட்டு, நீங்களா அது, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க, என் பேஷண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி திட்டுவாங்க. ரம்யா வந்து ரொம்ப திட்டுவாங்க.
நான் வந்து என் வேலையை தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் சரி பண்ணாதது உங்கள் தப்பு தான், நான் வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வந்தவங்களுக்கு நான் சரி பண்ணி விடுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹோட்டல் மேனேஜராக இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஹோட்டலுக்கு இவர் போவார். அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து இவரோட ஃப்ரெண்டு தான். போகும்போது ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அந்த ஓனர் வந்து இவங்க தான் நம்ம ஹோட்டலுக்கு புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க மேனேஜர்னு பார்த்தோன்னே ஷேக்கன் பண்ணும்போது அந்த டேட்டூவை பார்த்துருவாங்க. ஓ, நம்ம அன்றைக்கி பஸ்ஸில் பார்த்த பொண்ணு இதுதானா அப்படின்னு நினச்சி அந்த டேட்டூவை 2 பேர் பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே பிடிச்சிருக்கும் அவரை. அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு ஹீரோ வீட்டில் போய் மீட் பண்ணுவாங்க. அவரை பார்க்கணுன்றதுக்காகவே அங்கே போயிட்டு அவர்கிட்ட போய், நான் இந்த வழியாக வந்தேன், உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணால் அந்த போலீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். அப்போ இவரை வந்து கொடைக்கானல் போட்டிருப்பாங்க, ஹீரோ இருக்கிற இடத்துல போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த போலீஸோட ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணிடுவார் அந்த ஸ்டேஷனில். பெரியவங்கன்னு கூட பார்க்காம வந்து டீ வாங்கிட்டு வா, எனக்கு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ரகடாக பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாரு. இவரோட ரூட் பிஹேவியரை பார்த்துட்டு அங்கே யாருக்குமே இவரை பிடிக்காது. அவங்க கீழே வேலை செய்கிற எந்த போலீஸுக்குமே இவரை ரொம்ப பிடிக்காது. அப்படி தான் வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து அவங்க ஃபேமிலி வந்திருப்பாங்க. இதான் சார் என் ஃபேமிலி அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி முன்னாடியே ஓ அப்படியா, என் ஷூலேஸை கட்டு அப்படின்னு சொல்லி பேசுவார். அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னடா நம்ம ஃபேமிலி முன்னாடி இப்படி நம்மளை அவமானப்படுத்துகிறாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இவர் சுத்தமாக பிடிக்காதபடி நடந்துக்குவார். அடுத்து அந்த போலீஸ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போவார். எந்த ஹோட்டல்னால் ஹீரோயின் இருக்கிற ஹோட்டலுக்கு போவார். அங்கே போயிட்டு குடிச்சிட்டு பழைய சோறு இருக்குமா அப்படின்னு சொல்லி மெனுவில் இல்லாததே கேட்டிருப்பாரு. அவர் வெயிட்டர் வந்து இல்லை, இது மெனுவில் இல்லை, அதனால இங்கே இருக்காது சார் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அதெல்லாம் தெரியாது, வேணும்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. மேனேஜரை கூப்பிடு, உன் மேனேஜர்கிட்ட பேசணுன்னொடனே சூர்யா வருவாங்க. இல்லை சார், அது இங்கே கிடைக்காது இல்லைன்னொடனே, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அங்கேயும் ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது ஹோட்டல் ஓனர் வந்து என்ன இருக்கோ அதை ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு போலீஸை பார்த்தாலே பிடிக்காது. அதுலேயும் இவரோட பிஹேவியர் பார்த்து சுத்தமாக பிடிக்காது. அடுத்த நாள் என்ன நடக்கும்னா, ஹீரோயின் நடந்துகிட்டே போய் கொடைக்கானலில் அங்கே நிறைய லேக் இருக்குல்ல, அங்கே ஒரு லேக் பக்கத்தில் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த போலீஸ் அந்த வழியாக வந்து, இங்கெல்லாம் உட்காராதீங்க, காட்டு எருமை இந்நேரம் வரும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா, நான் பீஸாக தனியாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, இவர் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வருவாங்க. ஹீரோ வந்தோடனே, நான் வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்பார். வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. திருப்பி ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் பார்த்துட்டு, நம்ம பேசும்போது கிளம்ப சொல்லிட்டு இப்போ அவனை கூப்பிட்டு உட்காந்துருக்காளா அப்படின்னு அவருக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு நம்மகிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோயின் வந்து, நீ உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அங்கேருந்து 2 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஹீரோவோட வீட்டுக்கு. ஹீரோயின் வந்து அங்கே டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி டயர்டாகி நைட்டு தூங்கிடுவாங்க. அவங்க ஹீரோ வீட்டிலே தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து பெட் வெட் பண்ணிடுவாங்க. அதுக்கு எந்திரிச்சு காலையில் பார்த்து அழுவாங்க. ஏன் அழுகிற, இதனால என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்களோட பாஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. இங்கே எல்லாருக்குமே ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும். அவங்க கடந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். இந்த மாதிரி நான் வந்து என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். நான் வளர்ந்து முடித்தோடனே பெங்களூரில் ஒர்க் பண்ணேன். இதுக்கு முன்னாடி அங்கே எல்லாருமே நல்லவங்க நினச்சி பழகினேன். ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி பழகும் போது அவங்க பார்ட்டியில் என்கிட்ட தப்பாக நடக்க பிஹேவ் பண்ணாங்க. நான் அவங்களெலாம் அடித்து போட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அந்த பயம் எனக்கு இன்னும் இருக்குது. அதனால இப்படி தான் அடிக்கடி எனக்கு பயம் வரும்போது நான் இந்த மாதிரி பெட் வெட் பண்ணிடுறேன்னு சொன்னோன்னே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே லவ்வை கன்ஃபெஸ் பண்ணாமல் ஆனால் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு போகிறத இந்த போலீஸ் பார்த்துருப்பாரு. அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னே நம்மக்கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோவை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேணும்னே வந்து, இந்த மாதிரி நீ போதை மஷ்ரூம் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது நீங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, அது நான் இல்லை, நல்லா விசாரிச்சு பாருங்கள், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லுவார். எப்படியாச்சும் ஹீரோ எதையா மாட்ட வச்சிடணும் அப்படின்னே நினச்சிட்டு இருப்பார் இந்த போலீஸ். கட் பண்ண இந்த சைட் சைக்காட்ரிஸ்ட்டை காமிப்பாங்க. ரம்யாவை காட்டுவாங்க. ரம்யா கிட்ட அந்த போலீஸ் வில்லன் போய், நீ பண்ண ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு,
நீ வந்து உன் ஹஸ்பண்டை கொல்றதுக்காக வந்து நீ ஆள் அமுச்சு பண்ணல கூலிப்படையா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரம்யா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், எனக்கு என் புருஷனை பிடிக்கல, என்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், அதனால நான் அவரை கொலை பண்ணலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, இந்த உண்மை வெளியே தெரியாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறத நீ செய்யணும்னு சொல்லி வில்லன் சொல்வார். என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு சொன்னோடனே ரம்யாவை கூப்பிட்டு போய் என் வீட்டில் வந்து 10 பாத்திரம் தேய், என்னோட துணியை துவைச்சித்தா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவார். இவளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பா. அப்புறம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும்போது நான் இந்த மாதிரி இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லுவாங்க. இல்லை, நீ பண்ணியே தான் ஆகணும், என்ன மாதிரி வேறு போலீஸாக இருந்தால் உங்ககிட்ட கேட்குறதே வேறு, ஆனால் நான் உன்னை என்ன சொல்கிறேன், வீட்டு வேலையை தானே பார்க்க சொல்கிறேன், நீ பார்க்கலன்னா நீ மாட்டி கொடுத்துருவேன் உன்னை அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் கிளம்பும் போது ரம்யா கிட்ட வந்து இந்த வில்லன் சொல்வார், உன்னை ஏன் நான் மாட்டி விடலைன்னு தெரியுமா, எனக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவரோட பேட் பாஸ்ட் நடந்ததை பற்றி அவர் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்போ தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா சந்தேகப்படுவார். எங்கள் அம்மா வந்து உன்ன மாதிரி இல்லை, என்னை சந்தேகப்பட்டாங்கன்னு அவங்க இறந்துட்டாங்க, தீக்குளிச்சு இறந்துருவாங்க. எனக்கு அதனால தான் வந்து உன்னை பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ வந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவனை தான் நீ கொல்ல பார்க்குற, உன்னை நீ எதுவும் பண்ணிக்க மாட்டேற. எங்கள் அம்மா அப்படி நினச்சிருந்தாங்கன்னா நேரம் எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி அவரோட சைடில் உள்ள நடந்த கஷ்டத்தை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. அதனால் வந்து ரம்யா சைக்காட்ரிஸ்ட்டை பிடிச்சிருக்கும். சரி, அவரை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்க கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கும். அதனால் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை இவர் மாட்டி விட மாட்டார். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் வாங்கிக்குவார். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை மட்டும் வாங்கிக்குவார். இந்த சைடு என்ன நடக்கும்னா, ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதாவது ஹீரோ வீட்டில் இருப்பார். இது தெரிஞ்சிட்ட போலீஸ் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணை வந்து அமுச்சு விடுவார். வேணும்னே போய் அவர்கிட்ட அந்த ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக பேசி, சூர்யான்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து ஹீரோவை பற்றி தப்பாக பேசி மாட்டி விடு, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாச்சும் கட் பண்ணுற மாதிரி செய்யுன்னு சொல்லி வேணும்னே வந்து தூண்டி விட்டுருப்பாரு. உடனே ஒரு பொண்ணு போய் இந்த மாதிரி ஹீரோ இருக்கார், அவரை நான் அடிக்கடி இங்கே தான் பார்க்க வருவேன்னு சொல்லி தப்பாக பேசுவாள். இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் அசரால் நான் இல்லை, அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவள் போயிடுவா. யார் உன்னை அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லிடுவா, இந்த மாதிரி இவர் தான் அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்லிடுவா. ஒரு நாள் ஹீரோயினை தனியாக பார்த்து அந்த போலீஸ் வில்லன் வந்து, நீ வந்து தப்பான ஒருத்தன் கூட பழகிட்டுருக்க, அந்த ஹீரோ வந்து நல்லவனே கிடையாது, அவனுக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குது, அவன் இதுக்கு முன்னாடி வந்து எங்கே வந்து வேலை பார்த்தான்னு கேளு, 2 வருஷம் இதுக்கு முன்னாடி பழனியில் பார்த்துட்டு அதுக்கடுத்து எங்கே இருந்தான்னு கேளு அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவா. ஹீரோயினை வந்து அவன் தூண்டி விடுவான், நீ கேளு, அவன் எப்படி அவர் கால் நொண்டி தான் நடப்பார் ஹீரோ, அது எப்படி இவன் நொண்ட ஆரம்பித்தான்னு நீ அதை பற்றி கேளு அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து ஹீரோயினை தூண்டி விடுவாங்க. சரி, இது மூலிமா அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி தூண்டி விடுவாங்க. ஹீரோயின் போய், உனக்கு எப்படி இப்படி ஆச்சு, இதுக்கு முன்னாடி நீ எங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி வந்து நான் கூட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேட் பாஸ்ட் இருக்குன்னு அவருக்கும் இருக்கும். அதை வந்து ஹீரோயின் கிட்டே இப்போ தான் கன்ஃபஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் பழனியில் இருக்கும்போது, அதுதான் என்னோட பூர்வீகம், அங்கே இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மலையை வந்து கவர்மெண்ட்லேருந்து குடஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து எப்படியாச்சும் இதை ஊர் மக்கள் கூட சேர்ந்து தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து அப்போது சித்தா வந்து என்னோட குருக்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அவரோட பொண்ணு தான் வந்து சந்திரா, அவளும் நானும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லி அவள் ஃபஸ்ட்டு லவ் அதை பற்றி ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பா. இப்படி நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க நேரம் பார்த்து தான் இந்த மலையை குடஞ்சாங்க. இதை எப்படியாவது தடுத்துடலான்னு நினச்சி நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை எப்படியாச்சும் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி தடுத்துடலான்னு நினச்சோம். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே அரசியல்வாதி வந்து என் ஃப்ரெண்டை வந்து அடித்து போட்டு என்னையும் அடிக்க வந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களெலாம் அடித்து போட்ட பிறகு என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து சந்திராவுக்கும் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்டை வந்து கொன்னுட்டாங்க. நான் ஜெயிலில் வந்து என்கிட்ட ஒருத்தன் தப்பாக பிஹேவ் பண்ணால் அவனை நான் அடிக்க போகும்போது போலீஸும் சேர்த்து அடிச்சிட்டேன். அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என் காலை உடச்சிட்டாங்க. நான் அதுலேருந்து தான் இப்படி என் கால் வந்து நடக்க முடியாதபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அதுக்கடுத்து உங்கள் லவ்வரை மீட் பண்ணிங்களா சந்திராவை அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அதை பற்றி கேட்காத, நான் பார்க்கல, அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
ஓ! அப்படியா? நான் இந்த மாதிரி உன்கிட்ட இத கேட்க சொன்னது வந்து அந்த போலீஸ் தான். அவருக்கு ஏன்னே தெரியல, உன்ன பத்தி தப்பான இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணணுன்னே ரொம்ப கஷ்டப்படுறாரு. உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னே நெனைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவா. ஓ! அப்படியா? இது ஏன்னு எனக்கும் தெரியல. அவருக்கும் எனக்கும் என்ன இருக்குன்னு தெரியல. பேசாம வா நம்ம அவர்ட்டயே போய் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து அவர் வீட்டுக்கே போறாரு. போய் வந்து ஏன் ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு போறாரு. அவங்க வீட்டுக்கு போம்போது தான் வந்து ஆ சந்திரான்னு சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லவர். அவர் கூட கல்யாணம் ஆயிருக்கிறது தான் வில்லன். வில்லனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி கல்யாண ஃபோட்டோ வந்து அவங்க வீட்ல இருக்கும். அத பார்த்தோனே, ஓ! இவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க போல அப்படின்னு நெனச்சிருப்பாரு. அப்பதான் வந்து வில்லன் சொல்வாரு, ஆமா உன்னால தான் நான் என் ஒய்ஃப வந்து இறந்துட்டா. அதுக்கு காரணம் நீ தான். உன்ன எப்படியாச்சும் கொல்லணும்னு நெனச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்திருக்கும்னா சந்திரா கூட வந்து அந்த வில்லன் போலீஸுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும். கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து ரொம்ப ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணியிருப்பாரு. உனக்கு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தியா? இல்ல யாரையாவது லவ் பண்ணியா? சொல்லு. ஃப்ராங்கா சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. இவ இத நம்பி வந்து அவ லவ் பண்ண விஷயத்த சொல்லிருவா. என் பேரண்ட்ஸ் வற்புறுத்துனால தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து அவர டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வெளிய போக்கூடாது, யாரும் அக்கம் பக்கத்துல பேசக்கூடாது, உங்க அம்மாட்ட பேசக்கூடாது, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. அ எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டே இருப்பாரு. அ அவகிட்ட வந்து ஹீரோவோட ஃபோட்டோ இருக்கும். அத வச்சு, "ஓ! நீ இன்னும் அவன மறக்கலையா? அவன தான் நெனச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. அதனால சந்திரா என்ன பண்ணுவான்னா, சூசைட் பண்ணிக்குவா. சூசைட் பண்ணும்போது, "நீ எல்லாம் வேஸ்ட்டு. என்னோட லவ்வர் தான் பெஸ்ட்டு." அவன் வந்து உண்மையான ஹீரோ, பக்கா ஜென்டில்மேன். ஆனா நீ வந்து அப்படி இருக்கிற மாரி நடிக்கிற. நீ ஒரு வேஸ்ட்டு. நீ எதுக்குமே லாயக்கில்ல. அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்குவா. அந்த ஃபோட்டோவுல இருக்கிறது இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு, இவன எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும், கொன்றணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்கிறனால தான் வந்து அடிக்கடி ஹீரோவ பார்த்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் வில்லன். இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து, ஓ! நம்ம லவ்வர இவன் தான் வந்து டார்ச்சர் பண்ணி கொன்னுட்டான் அப்படின்னு நெனச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபைட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில என்ன நடக்கும்னா, அவரோட கன்ன எடுத்து வந்து ஹீரோ வந்து வில்லன சுட்டுருவாரு. சுட்ட உடனே போலீஸ் வந்து வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில விஷயம் தெரிஞ்சு இந்த மாரி சண்டை நடக்குதுன்னு கால் பண்ணோனே, போலீஸ் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. வந்து பார்த்தா வில்லன் இறந்து கிடப்பாரு. ஹீரோ உட்கார்ந்துட்டுருப்பான் ஒரு ஓரமா. எல்லா போலீஸும் சேர்ந்து நம்மள எத்தன பேர் நம்மளுக்கு கேஸ முடிச்சு வச்சிருக்கோம் மாத்தி எழுதி. இவர்லாம் இந்த நிலைமைக்கு ஆக வேண்டிய காரணம் தான். நம்மள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாரு, எவ்வளோ ரகடா பிஹேவ் பண்ணாரு. நம்ம எதுக்கு ஒரு நல்லவன வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கேஸ வந்து இந்த மாரி ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. அவரே சுட்டுக்கிட்டாருன்னு சொல்லி கேஸ அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. ஹீரோயின் பயப்படுவாங்க. ஐயய்யோ! வெளிய எப்படியாவது தெரிஞ்சுருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஹீரோ வந்து தெரிஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கேஸ அப்படியே உல்டாவா மாத்தி விட்டுருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க. இதான் இந்த கதையோட ஸ்டோரி.